Hello everyone. So we'll start with our fifth PYQ series on group theory. Okay. So now let's get started. First question la pathina enna kuduthirukanga the molecule MX5 belong to the point group D3H. So in the group வந்து என்ன சொல்லிட்டாங்க this is going to belong to D3H point group னு சொல்லிட்டாங்க and elongation of both the axial MX bonds is okay and elongation of one mx equatorial bond. So இந்த bond வந்து elongate பண்றதுனால this is going to eat b. Okay, so இப்போ இந்த ரெண்டுத்தோட point group வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. So first வந்து பேசிக்கா you should understand how group theory works. ஓகேவா, ஸோ group theoryல வந்து பார்த்தீங்கன்னா typically we have three coordinates. Okay, so we know this is going to be your x, this is z and y. So always உங்கள் z axis தான் வந்து என்னது is going to be your principal axis. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் mx5ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி d3h பாயிண்ட் குரூப் வந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு, யூ ஹாவ் எக்ஸ் எம் எக்ஸ். ஸோ வெர்டிக்கலி இஃப் ஐ பாஸ் அ ஆக்சிஸ், ஓகேவா, ஸோ வெர்டிக்கலி இஃப் ஐ பாஸ் அ ஆக்சிஸ் தட் மீன்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் எம் எக்ஸை வந்து என்ன பண்ணுறோம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாலிக்யூலை நம்ம இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 3x குரூப்ஸ் என்ன ஆகும். ஸோ இங்கே பேசிக்காக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 3x எக்ஸ் குரூப்ஸ் இருக்குது. ஸோ 3x குரூப்ஸுமே என்ன ஆகும்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ எது டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 ஆட்டம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே வந்து 3 ஆட்டம்ஸ் ரொட்டேட் ஆகுது, 3 ஆட்டம் பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகுதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் C3. ஓகே, ஸோ இங்கே அண்ட் தென் வேற என்ன பாசிபிள் இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, Z ஆக்சிஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட C2 ஆக்சிஸ். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாசிபிளா அப்படின்னு பார்த்தா we can pass a axis like this. So x and mக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், we can pass one more axis that is C2. ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் வந்து mx வெஜ் பாண்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து C2 ஆக்சிஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இது வந்து எங்கே கரெக்டாக கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ் அண்ட் இன் பிளேனில் இருக்க பாண்டை வந்து கட் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த ரெண்டு பாண்ட் மட்டும்தான் என்ன ஆகும், இட்ஸ் நவ் கோயிங் டு இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ உங்களோட ஆக்சுவல் பாண்ட்ஸ், ஸோ ஆக்சுவல் பாண்ட்ஸ் என்னென்ன, ஸோ தீஸ் ஆர் யுவர் ஆக்சுவல் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களோட ஆக்சுவல் பாண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து உங்களோட ஆக்சுவல் பாண்ட்ஸ். ஆக்சுவல் பாண்ட்ஸில் வந்து என்ன இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, தட் இஸ் கோயிங் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களோட டேஷில் இருக்க எக்ஸ் குரூப்பும் லைன் பிளேனில் இருக்க எக்ஸ் குரூப்பும் மட்டும்தான் என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்லி தெர் இஸ் கோயிங் டு பி C2 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பாசிபிள். அண்ட் இந்த C2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அலாங் தி y டைரக்ஷன். சரியா, இஃப் யூ கிளியர்லி அப்சர்வ் திஸ் இஸ் அலாங் தி y டைரக்ஷன். ஸோ வி கேன் சி திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ உங்கள் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. லைக்லி எத்தனை C2 பாசிபிள் பாருங்க. ஸோ தெர் இஸ் 1, தெர் இஸ் 2, there is 2 and there is one more like this. Okay, so basically வந்து 3 C2 axis வந்து possible. Okay, in general வந்து பார்த்தீங்கன்னா if you have NZ perpendicular to NC2 அப்படின்னா this is going to belong to your DN point group வந்து ஈக்குவலா இருக்கும். So we can say this is going to be D3. So this is going to be D3. Okay, so next வந்து பார்த்தீங்கன்னா we have to look into mirror planes. Okay, so basically three mirror planes இருக்கு. One is your horizontal mirror plane, the vertical mirror plane and diagonal mirror plane. Okay, so diagonal mirror plane வந்து பார்த்தீங்கன்னா typically உங்களோட cubic systemsல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து cubic systems-ஆ இருக்கும். அண்ட் தென் உங்களோட அலின் சிஸ்டம்ஸில் என்ன இருக்கும்னா உங்களோட diagonal mirror plane இருக்கும். ஸோ horizontal and vertical. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have a rule. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இஃப் we have 3 mirror plane, இப்போ ஒரு மாலிக்யூலில் இந்த 3 மிரர் பிளேனுமே இருக்குன்னா நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம்னா உங்களோட ஹரிசாண்டல் மிரர் பிளேன் வில் ஹாவ் ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து பாருங்கள் D3H பாயிண்ட் குரூப்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாலிக்யூலில் லைக் ஹரிசாண்டல் மிரர் பிளேன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி இருக்குது, லெட்ஸ் ஐடென்டிஃபை. ஸோ ஹரிசாண்டல் மிரர் பிளேன் என்ன ஆகுதுன்னா யூ ஹாவ் M, X and 3 other X groups இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் பிளேன்னா என்னது, திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஹரிசாண்டல் பிளேன், ரைட். ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் இந்த 3 பாண்ட்ஸுமே என்ன ஆகும்னா வில் பி இன் யுவர் ஹரிசாண்டல் பிளேன்.
ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் வந்து இந்த 3 ஆட்டம்ஸுமே இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் பிளேன் எப்படி இருக்க போகுதுன்னா தட் இஸ் கோயிங் டு கட் ஆல் தி 3 ஆட்டம்ஸ். ஓகேவா, இந்த 3 ஆட்டம்ஸையும் என்ன பண்ண போகுதுன்னா ஹரிசாண்டல் பிளேன் வந்து இஸ் நவ் கோயிங் டு கட் திஸ் குரூப்ஸ். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் பிளேன் இஸ் லிட்டரலி கோயிங் டு கட் திஸ் குரூப். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸோட பாண்ட் லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ் ஹேவ் ஈக்குவல் பாண்ட் லென்த்ஸ் அண்ட் ஆக்சுவல் பாண்ட்ஸ் ஹேவ் சேம் பாண்ட் லென்த்ஸ். சரியா, ஸோ இங்கே வந்து ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ்ன்றதுனால மூணுத்தோட பாண்ட் லென்த் சேமாக இருக்கிறதுனால we can simply pass a sigma h plane, horizontal mirror plane வந்து பாஸ் ஆகும். ஸோ மிரர் பிளேன் நம்ம வந்து மிரர்ன்னு சொல்லிட்டோம், மிரர் பிளேன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணும், தட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்கள் ஆக்சுவல் பாண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, அபவ் அண்ட் பிலோவில் இருக்குது. ஓகே, ஸோ மிரர் பிளேன் பாஸ் ஆகும்போது this is going to reflect your actual bonds. So basically we can say it has sigma h plane இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வை we call this group as D3H. ஸோ இதில் வந்து D3H மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஹாரிசாண்டல் மிரர் பிளேன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாலிக்யூலில் வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸும் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாருங்கள். ஒரு சிம்பிள் இது இருக்குது க்ரைட்டீரியா. ஸோ உங்கள் வெர்டிக்கல் பிளேன் வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வி should be perpendicular to principal axis. ஸோ நம்ம வந்து வெர்டிக்கல் பிளேன் வந்து லைக் ரேண்டமாக சூஸ் பண்ண முடியாது. ஸோ வெர்டிக்கல் பிளேன் எப்படி இருக்கணும், எப்போவுமே வந்து உங்களோட பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ உங்கள் ஆக்சுவல் பாண்ட்ஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆக்சிஸ் விச் இஸ் C3Z தான் வந்து உங்களோட பிரின்சிபல் ஆக்சிஸ். அண்ட் தென் வி ஹாவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி குரூப். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி X and then you have the X group. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா சிக்மா வி பிளேன். ஸோ இது வந்து we know that this is your principal axis. ஸோ principal axisக்கு பர்பெண்டிகுலராக என்ன பிளேன் இருக்குது, ஸோ பர்பெண்டிகுலராக if you draw a vertical plane. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெர்டிக்கல்னா this is going to be like this. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆகும். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் drawing in a very smaller way. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா there is going to be a vertical plane cutting the mx bond. This is going to be sigma v. ஓகே, ஸோ கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ லெட்ஸ் சே ஐ எம் கட்டிங் த்ரூ தி எம்எக்ஸ் வெஜ் பாண்டில் கட் பண்ணுறேன்னா என்ன ஆகும், டேஷ் பாண்டும் உங்களோட இன்பிளேன் பாண்டும் என்ன ஆகும், அகெயின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர் லைக் யுவர் C2 ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து பாசிபிள். ஸோ லைக்லி எத்தனை இருக்குன்னு பாருங்கள், யூ ஹாவ் 1 அண்ட் தென் யூ கேன் சே ஒன் மோர் லைக் திஸ். Okay, sorry, one more like this and then one more with the equatorial bond. So basically இந்த குரூப்ல வந்து எத்தனை சிக்மா வி பாசிபிள் பார்த்தீங்கன்னா 3 சிக்மா வி வந்து பாசிபிள். ஓகேவா, ஸோ இந்த MX5ல பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ லெட் மீ erase and write. ஓகே, ஸோ MX5ல you have C3 perpendicular to 3C2. okay, so which is going to be your D3 group. Okay, wow. And then you have sigma h and then you have 3 sigma v groups வந்து இருக்கு. So this is again going to have a preference over sigma h. So இங்க வந்து என்ன இருக்கும், h plane மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். So that's why this is called your D3H point group. Okay, so இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, in case of A. So in case of A என்ன இருக்கு, again you have x and x bond. Okay, so if I pass a axis like this and I rotate, இங்க எத்தனை groups இருக்கு, 1 2 3. So 3 groups and இந்த 3 groups மே என்ன ஆகும்னா will now shift. Okay, will now interchange. So we can say there is going to be C3. Okay வா, so C3 principal axis வந்து இருக்கு. Again if I pass a group like this, okay, C2 axis pass பண்ணனா this ரெண்டு x group என்ன ஆகும், dashல இருக்க xம் in planeல இருக்க x என்ன ஆகும்னா interchange ஆகும். So there is going to be C2 axis. Okay, so மூணு C2 axis வந்து என்ன ஆகும், again perpendicular இருக்கும் because there are 3 atoms. சரியா, and then என்ன இருக்குன்னு பாருங்க, if I put a mirror plane. ஓகேவா, horizontal mirror plane வந்து இப்போ பாஸ் பண்ணுறேன்னு வைங்க.
ஸோ எப்பவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், we know preference order வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹரிசாண்டல் மிரர் பிளேன், then we consider your vertical mirror plane, then we consider your diagonal mirror plane. ஸோ அதனால என்ன பண்ண வேணாம்னா, vertical mirror plane and diagonal mirror planeல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா we can go into horizontal mirror plane. ஸோ சிம்பிளி பாருங்க, ஹரிசாண்டல் மிரர் பிளேன்ல பார்க்கும்போது இந்த 3 பாண்ட்ஸோட லென்த் வந்து ஈக்குவலா இருக்கா. ஸோ அதனால ஈக்குவலா கட் ஆகுமா. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட actual bonds வந்து will be reflected. So there is going to be your sigma H group வந்து இருக்கு. So basically this is again going to be your D3H point group. Okay. So A is going to be D3H point group. So 2 and 4ல தான் வந்து இருக்கு. Next let's come to B. So Bல என்ன இருக்குன்னு பாருங்க. So now, if you look, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்டில் வந்து என்ன இருக்குது, எய்தர் தி பி குரூப் கேன் பி C3V ஆர் இட் கேன் பி C2Vன்னு வந்து சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் தட் இங்கே வந்து என்ன இல்லை, பர்பண்டிகுலர் பிளேன்ஸ் வந்து இல்லை. ஓகேவா. ஸோ சிம்பிளாக என்னன்னா, வி ஆர் பாசிங் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அகெயின் ரொட்டேட் யுவர் 3 குரூப்ஸ் வந்து என்ன ஆகும், 3 ஆட்டம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணும். அண்ட் என்ன சொல்லலை, தே டென்ட் மென்ஷன் யுவர் டி குரூப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலன்றதுனால யூ கேன் சிம்பிளி இக்னோர். அண்ட் ஏன் வந்து இதில் வந்து C2 ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக C2 ஆக்சிஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சி இங்கே வந்து வெட்ஜ் அண்ட் டேஷில் வந்து தேர் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ ஆன் ரொட்டேஷன் வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வெரி மச். ஓகே. பட் நம்ம வந்து வெறும் ஒரு C2 ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணும்போது தெர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் டிவியேஷன். ஸோ அந்த ரொட்டேஷனில் பாண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அதோட டீவியேஷன் எவ்வளோ இருக்கும்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் இன் தென் கம்பேர் டு C2X. ஸோ நம்ம C3 ரொட்டேஷனுக்கும் C2 ரொட்டேஷன்லையும் கம்பேர் பண்ணும்போது C2 ரொட்டேஷனில் என்ன ஆகும், பாண்ட் லென்த்தோட வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இஃப் ஐ சே ஐ ஹாவ் திஸ் குரூப், ஓகே, X, I have wedgeல வந்து I have one X and dashல வந்து I have X group. Okay, and then I have a equatorial bond like this. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து C3ல இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்றதுனால அப்போ வந்து இந்த டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா will almost be very small. ஓகே. பட் இன் கேஸ் ஆஃப் C2, நான் இப்போ வந்து if I perform a C2 on this group, okay, along this direction. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, C2 ஆக்சிஸ் பாஸ் பண்ணும்போது ஆர் C2 ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திஸ் இஸ் லைக் வெயிட். இப்போ வந்து லைக் ஒரு சிம்பிள் வே டு அண்டர்ஸ்டாண்ட் குரூப் தியரி என்னென்னா, எல்லா சைடுமே வந்து ஒரு வெயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அ டம்பிள்ஸ் ஆர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தா தெரியும். ஸோ வெயிட் வந்து இம்ப்ராப்பராக இருந்தால் என்ன ஆகாது, நம்மளுக்கு வந்து லிஃப்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த MX பாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 குரூப். ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட M வந்து என்ன மெட்டலுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, பக்கத்தில் இருக்கா. ஸோ அது வந்து என்ன ஆகும், வென் யூ இன்டர்சேஞ்ச் இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. அண்ட் தென் உங்களோட இன் பிளேனில் இருக்க குரூப் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு கம் ஹியர், தட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், தட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வெறும் ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யுவர் C3 ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி நெக்லிஜிபிள். ஏன்னா நம்ம வந்து அங்கே ஆக்சிஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம், உங்களோட Z ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து இந்த டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வென் யூ பாஸ் C2, ஸோ C2 வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோஆர்டினேட்ஸ் படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி Y டைரக்ஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி இன் Y டைரக்ஷன். நீங்கள் Y டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது ஸோ அப்போ என்ன ஆகும்னா தெர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் டீவியேஷன். ஸோ அதனால தான் இங்கே என்ன பாசிபிள் இல்லைன்னா C2 ஆக்சிஸ் வந்து பாசிபிள் இல்லை. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் திங். ஸோ இது வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லீவ். ஓகே. பட் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மச் பெட்டர். ஓகே. ஸோ ஏன்னா குரூப் தியரிக்கு வந்து இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் இமேஜினேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஜென்ரல். ஓகே. ஸோ இந்த குரூப்பில் இங்கே பியில் என்ன தான் இருக்குன்னா வெறும் C3 தான் இருக்குது. அண்ட் தென் வந்து இதில் வந்து என்ன இல்லைன்னா சிக்மா ஹெச் இல்லை. ஸோ 2 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா V தான் கொடுத்துருப்பாங்க, ஹெச் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவட்டோரியல் பாண்ட் லென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹரிசாண்டல் மிரர் பிளேன் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஹரிசாண்டல் மிரர் பிளேன் வந்து என்ன ஆகாதுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கட் தி குரூப்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. அப்போ இந்த குரூப்பில் வேறு என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ சிக்மா வி பிளேன். ஓகே. வெர்டிக்கல் பிளேன்ஸ் வந்து பாசிபிள்.
So this is going to be your group. Okay, X. This is going to be your vertical plane. So இப்போ verticalனா என்ன? So இப்போ வந்து principal axisக்கு perpendicular you are going to pass a sigma v mirror plane. ஓகே, ஸோ சிக்மா வி மிரர் பிளேன் வைக்கும்போது, ஸோ மிரர் பிளேனில் டிஸ்டன்ஸ் வந்து மேட்டர் ஆகாது. ஏன்னா ஒரு கண்ணாடி வச்சுட்டு நம்ம க்ளோஸில் நின்று அப்சர்வ் பண்ணால் வி ஆர் கோயிங் டு சி எனிவே குரூப்ஸ். ஓகேவா, ரெண்டு குரூப் வந்து நம்ம எவ்வளோ அந்த மிரரை வந்து நம்ம எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும், ஆட்டம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்னென்னா இதில் வந்து இந்த ரெண்டு எக்ஸ் குரூப்புமே வந்து ஆன் பாசிங் அ மிரர் பிளேன் இட் இஸ் கோயிங் டு எனிவே ரிஃப்ளெக்ட். ஓகேவா, ஸோ மிரர் பிளேன் பாஸ் ஆகும்போது அந்த பாண்ட் லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. ஸோ இன் ஆர்டர் டு காம்ப்ரமைஸ் ஆர் சிம்பிளி சொல்லணும் போது ஸோ என்ன ஆகும்னா இஃப் யூ ஆர் டூயிங் அ வெரி ஸ்மால் ரொட்டேஷன் ஆன் ஸ்மால் axis of rotation, axis of symmetry, okay, bond length matters. Bond length is important. ஓகேவா, ஸோ அது வந்து இஸ் கோயிங் டு கிரியேட் a huge impact. ஓகே, பட் ஆன் ரிஃப்ளெக்டிங், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஓகே, பட் ஆன் ரிஃப்ளெக்டிங் மிரர் பிளேன்ஸ் பாண்ட் லென்த் இஸ் நாட் considered. But on reflecting mirror plane, bond length is not considered. ஓகே, ஸோ சிம்பிளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வி ஆர் நாட் கோயிங் டு லுக் இன்டு எனிதிங் எல்ஸ் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா, ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஐ ஹாவ் டேக் இன் எனஃப் டைம் டு ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட பாயிண்ட் குரூப்ஸ், அதாவது உங்கள் குரூப் தியரியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து தெர் மே பி மோர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டைப் உங்கள் கோஆர்டினேஷன் ப்ளஸ் குரூப் தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் தெர் இஸ் அ குட் சான்ஸ், ஏன்னா டிசம்பர் 2023 தே ஆஸ்க்ட் இட் ஃபார் 14 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. Okay, so comparatively if they want to tougher the questions they are going to put lot of the group theory in coordination chemistry போட போகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ சிம்பிளி வந்து இங்கே வந்து நம்ம மிரர் பிளேன் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து பாண்ட் லென்த் கன்சிடர் கிடையாது. ஓகேவா, ஸோ சிக்மா ஹெச் வந்து ஏன் சிக்மா ஹெச் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஹெச் வந்து என்னது இஸ் பேசிக்கலி கட்டிங் தி குரூப்ஸ், இஸ் பேசிக்கலி கட்டிங் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகே, 3 ஈக்குவட்டோரியல் எக்ஸையும் என்ன பண்ணுன்னா சிக்மா ஹெச் வந்து கட் பண்ண போகுது. ஒரு மிரர் பிளேன் வந்து கட் பண்ணணும் போது அது வந்து என்ன பண்ணணும், 3 ஆட்டம்ஸையும் வந்து ஈக்குவலாக கட் பண்ணணும். ஓகேவா, ஸோ சிக்மா ஹெச்சில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும், வெறும் உங்கள் ஆக்சுவல் பாண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இங்கே வந்து 3 எக்ஸுமே வந்து ஈக்குவல் பாண்ட் லென்த்தில் இல்லைன்றதுனால தான் இங்கே என்ன இல்லை, ஹரிசாண்டல் பிளேன் வந்து இல்லை. பட் இன் கேஸ் ஆஃப் வெர்டிக்கல் பிளேனில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களோட M and X பாண்ட் மட்டும்தான் வந்து கன்சிடர். ஓகே, ஸோ இஃப் யூ சி இந்த பாண்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாண்ட் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ண போகிறோன்னும் போது இந்த ரெண்டு பாண்ட் லென்த்தோட இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் லைக் தெர் இஸ் ஒன்லி 2 ஆட்டம்ஸ், அதனால இதோட பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகாதுன்னா டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் தென் இஃப் யூ பாஸ் அ வெர்டிக்கல் பிளேன் லைக் திஸ், ஸோ இஃப் யூ பாஸ் அ வெர்டிக்கல் பிளேன் இட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ் குரூப்பும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். தட்ஸ் வை வி ஹாவ் அ சிக்மா வி பிளேன். ஸோ பேசிக்லி the point group for this பியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யூ ஹாவ் C3 இருக்கு. ஓகேவா, C2 இருக்கானா, C2 இல்லை. சிக்மா ஹெச் இருக்கா, சிக்மா ஹெச் இல்லை. சிக்மா வி இருக்கா, சிக்மா வி இருக்கு. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் C3V point group. So you can say your option 2 is the correct answer. Okay, so we'll move to the next question. So first question வந்து understand பண்ணிக்கணுன்றதுக்காக I took a lot of time. So next questionsலாம் வந்து கொஞ்சம் faster-ஆ பார்க்கலாம். Okay, the character table for a particular point group is given. The characters in the irreducible representation of 4 and 5 வந்து கேட்டிருக்காங்க. So they have given some random character table. என்ன find out பண்ண சொல்லியிருக்காங்க, 4th and 5th irreducible representation values வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so this is according from your grand orthogonality theorem. Okay, this is according to your grand orthogonality theorem. So grand orthogonality theoremல we have few properties. So for one such property என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of
square of dimension. Sum of square of dimension is going to be equal to order. Okay, sum of square of dimension is equals to your order. Okay, so order na enna, if you simply add all the values, it should be equal to the order. Okay va. So first வந்து order find out பண்ணலாம். So order is equals to, so இங்க value element எத்தனை element இருக்கு, இங்க வந்து 1. Okay, 1 plus 2 plus 1 plus 2 plus 2. Okay, 2 plus 2. So order is going to be equal to 8. Okay, so order வந்து என்ன find out பண்ணியாச்சு, 18 find out பண்ணியாச்சு. So according to grand orthogonality theorem, so sum of square of dimension, so நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், this is going to be equal to order வந்து ஈக்குவலாக இருக்கணும். Since 4 and 5 தெரியலன்றதுனால let's put x and y. Okay, so என்ன பண்ணலாம், so you have e. Okay, eக்கு முன்னாடி என்ன ஒரு வேல்யூ இருக்கு, கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 1 தான் இருக்கு. So simply 1 into 1 square plus 1 into 1 square plus 1 into 1 square plus 1 into x square plus 1 into y square. Okay, this is going to be equal to order, which is 8. Okay, so if you see, this is going to be equal to x square plus y square is equals to 8 minus 3 ன்னு இருக்கும், which is equals to 5. So எப்போ வந்து x square plus y square y or 5 இருக்கும்னு பாருங்க. So x square plus y square is equals to 5. So இந்த value எப்போ possibleனு பார்த்தீங்கன்னா, either it can be 1, x can be 1 or y can be 2 இருக்கலாம், or 2, 1. Okay, x can be 2, y can be 1 இருந்தா possible. So either way, 1 is going to be 1, the other value is going to be 2. Okay வா. So இங்க வந்து check பண்ணி பாருங்க. So இங்க first optionல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, x can be 1, y can be 2. x can be 1, y can be 2. இங்க பாருங்க, x can be 1, but y வந்து இங்க 1 இருக்கிறதுனால this is wrong. Okay, so x can be 2 இருக்கலாம், but y என்ன இருக்கணும், y வந்து 1 இருக்கணும். Okay, so again this is also wrong. So இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் this is going to be correct. Okay வா. So next property என்னன்னு பார்த்தீங்கன்னா, according to your grand orthogonality theorem, two irreducible representation is always orthogonal. Two irreducible representation is always orthogonal. ஸோ அப்படின்னா என்னென்னா, ரெண்டு irreducible representation நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கணும், வேல்யூஸ் வந்து it will be equal to 0 இருக்கணும். Let's say if you multiply 1 and 2, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், this is going to be equal to 2, 0. Okay, this is according from your grand orthogonality theorem. So இந்த ரூலை வந்து let's try to apply in your fourth one. Okay, so we have 1 and 4. So let's say, for example, let's take this as your 4. Okay, so example நீங்க வந்து 1 by 1 try பண்ணலாம். Since I know 2 is the correct answer, I am going with 2. Okay வா. So first one ஓட value என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ல என்ன இருக்கு, you have wait a second, where is it, my god, yeah. So இங்க பார்த்தீங்கன்னா 1ல என்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க, you have க்கு முன்னாடி you have 1 coefficient. So this is going to be 1 into 1 into x. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம x வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 minus 1 1 1 minus 1 இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 irreducible representation, multiplication of irreducible representation பண்ணும்போது என்ன ஆகும், this is 1 into 1 into 1. Okay, so 1 into 1 is going to be equal to 1. And இங்கே பாருங்க, this is minus 1 into 1 into 2. This is altogether going to be minus 2. Likely 1 into 1 is going to be 1. Okay, 1 into 2 is going to be plus 2. Again minus 1 into 1 into 2 is going to be minus 2. If you see, in a whole 2 and 2 will be cancelled off, and in 1 plus 1 is going to be 2, minus 2 is going to be 0. So this is going to be equal to 0. So this is the correct element for this one. Okay, so likely we can do it for the next one, for your fifth one also. So again என்ன பண்ணலாம், you can multiply 1 with 5. Okay, you can multiply any number with any number. So if you see, you can multiply this. Okay, so again if you multiply the numbers, it is going to be equal to 0. Okay, so we can straight away say this is going to be, so this is going to be 2 0 minus 2 0 0. So simple வந்து குயிக்காக செக் பண்ணலாம். ஸோ குயிக்காக எப்படி செக் பண்ணலாம்னா, ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 1. This is 1
1, 2. 1, 1, 2 is going to be 2 plus 0 into any number is going to be 0. Okay, and here you have minus 2. Minus 2, 1 into 2 is going to be minus 2. And 0 into any numbers is going to be 0. So this is again equals to 0. So option 2 is the correct answer. You can check the same with your option 1 also. Okay. Next question. Okay, this is a very important question, kind of little tricky. Okay, so இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா consider a matrix representation A of the water molecule in the basis வந்து கொடுத்துட்டாங்க. V1 vector and V2 vector are the bonds along the two OH bonds. So இது வந்து important. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா V1 and V2 என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா bond vectors along OH bonds. So we know water molecule structure. This is your water molecule. Okay, so let's say this is V1 vector and this is going to be V2 vector. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சிடர் another matrix representation B of the same molecule in a new basis set such that. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நவ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் மாலிக்யூலுக்கு தே ஹாவ் ஆக்சுவலி மேட் அ பேசிஸ் செட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க V1 வெக்டர் அண்ட் V2 வெக்டர். ஸோ ரெண்டு பாண்ட் பேஸ் பண்ணி ஒரு வெக்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாலிக்யூலில் வந்து தே ஆர் மேக்கிங் அ ஸ்லைட் சேஞ்சஸ். ஓகேவா, ஸோ சேஞ்சஸ் மேக் பண்ணும்போது தே ஆர் மேக்கிங் அ நியூ வெக்டர்ஸ் U1 அண்ட் U2 வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன நம்மளுக்கு தெரியும், we know that H2O belongs to C2V.2. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு C2V கேரக்டர் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா the irreducible representation that contribute to B. ஸோ எது வந்து இந்த லைக் திஸ் இஸ் பேசிக்லி யுவர் A அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா they have changed the orientation and they have said it is going to be B. ஸோ B வந்து எந்த irreducible representationக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபிகர் அவுட் பண்ணும். ஸோ U1 வெக்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, U1 vector is basically 1 by root 2 V1 vector plus V2 vector. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இதோட வேல்யூ என்னது ப்ளஸ், இதுவும் இதோட வேல்யூ என்னது ப்ளஸ். ஸோ இதை சிம்பிளாக எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா வீணோ வாட்டர் மாலிக்யூல் வந்து என்ன ஆகும் ஐஆரில் வந்து வைப்ரேட் ஆகும். அண்ட் தென் உங்களோட கேரக்டர் டேபிள் உங்களோட குரூப் தியரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி உங்கள் ஐஆர் மோட்ஸ் அண்ட் ராமன் மோட்ஸை தான் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஸோ நம்மளால் கேரக்டர் குரூப் தியரியில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஐஆர் மோட்ஸ் அண்ட் ராமன் மோட்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஸோ லைக் வித் கேரக்டர் டேபிள் வி கேன் ஃபைண்ட் எவ்ரி திங், பட் சிம்பிளி இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணலாம் இன்னும் ப்ரிடாமினெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆகுன்றதுனால வெல் கன்சிடர் வைப்ரேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது அண்ட் இங்கேயும் ப்ளஸில் இருக்குது, விச் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாலிக்யூலை வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏ மாலிக்யூலில் வந்து தே ஹவ் மேட் சம் சேஞ்சஸ். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளி வந்து பாண்டை வந்து எலாங்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்ல இங்கே ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவ்ல இருக்குன்னும் போது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக வந்து எலாங்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட வேல்யூஸ் தான் அதோட பேசிஸ் செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் சம் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் சம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கனால தட் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் திஸ் வெக்டர். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் டன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி பி. ஓகே, ஸோ இப்போ ஏ அண்ட் பியை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ அண்ட் பியில் வந்து என்னென்ன சிமிலராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏலோட பாயிண்ட் குரூப் என்ன தெரியும் நம்மளுக்கு, C2V பாயிண்ட் குரூப்னு தெரியும். டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் அ C2 axis. ஸோ அகைன் இங்கேயும் என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் C2 axis வந்து இருக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பேசிக்லி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் எலாங்கேட் பண்ணுறதுனால பாயிண்ட் குரூப் என்ன ஆகாது, பாயிண்ட் குரூப்பில் சேஞ்சஸ் இருக்காது. பட் எங்கே சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன் எலிமெண்ட் வைஸ் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷனில் என்ன ஆகும், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ ஏ இஸ் ஆல்சோ கோயிங் டு பி சேம், பி இஸ் ஆல்சோ கோயிங் டு சேம். ஸோ அதனால் ஐடென்டிட்டியில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஃபார் ஐடென்டிட்டி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ திஸ் இஸ் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ, மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் your A. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன ட்ரா பண்ணுறோன்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஃபார் your B வந்து பில்ட் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஃபார் your B வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we have identity element. ஸோ ஐடென்டிட்டி இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், பியில் இட்ஸ் கோயிங் டு பி அகெயின் 1. ஓகே, அண்ட் தென் C2. ஸோ C2 axis ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி அகெயின் ஐடென்டிக்கல், ரைட். ரெண்டு பாண்ட் லென்த்துமே வந்து ஈக்குவலாக எலாங்கேட் ஆயிருக்கிறதுனால திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி ஐடென்டிக்கல். ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி 1. ஓகேவா,
ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா வி எக்ஸ் இசட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இந்த பிளேன் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ லெட்ஸ் சே they are putting a sigma v x z. So this is your coordinates x y and z. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் இசட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிளேன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் இசட்னும் போது என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இசட்ல வந்து இஃப் தே புட் அ பிளேன் என்ன ஆகும்? தட் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் தி அதர் சைட். கரெக்டா? ஸோ இந்த மாலிகுல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஷோ சிக்மா வி எக்ஸ் இசட் இஸ் அகெயின் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1 அண்ட் சிக்மா ஒய் இசட் அப்படின்னும் போது தட் இஸ் கோயிங் டு பி அலாங் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் யர் சிக்மா ஒய் இசட். Okay, so this is sigma v y z. So this is sigma v x z. Okay, so sigma v y z பண்ணும்போது என்ன ஆகுது? There is no changes. So this is going to be 1. So இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு பாருங்க. 1 1 1 1 எதுக்கு ஈக்குவல்? is going to be equal to your a1. So this is going to be a1. ஓகேவா? ஸோ லைக்லி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u2 வெக்டர். ஸோ லெட்ஸ் சே u2 வெக்டர் வந்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் கோயிங் டு பி 1/√2 v1 வெக்டர் மைனஸ் v2 வெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன இருக்குது? வி ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஸோ நம்மளோட OH பாண்டில் வந்து திஸ் இஸ் பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ v1 வெக்டர் வந்து என்னது? பாசிட்டிவாக வந்து எலாங்கேட் ஆகிருக்கு. பட் v2 வெக்டர் என்ன வேல்யூ இருக்குது? நெகட்டிவ்ல இருக்குது. தட் மீன்ஸ் that is going to be very short. That is going to be compressed. Okay, this is going to be your minus v2 vector. So இப்போ என்ன பண்ண போறோம்னா now we are going to do the same operations. Okay, so இங்க என்ன இருக்கு? Again if we perform identity perform பண்ணா it's going to be similar. Okay, and c2. So c2ல வந்து if you rotate this one. Okay, so c2ல rotate பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து bond length வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரொட்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாண்ட் லென்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தால் என்ன பண்ண முடியாது? that will be not considered or that is going to result in the different values. ஸோ இங்கே வந்து ஃபர்தராக வேறு எந்த குரூப்ஸுமே இல்லை. இதுதான் வந்து C2 தான் ஹையஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றதுனால ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி -1. ஓகே, ஸோ இது C2 தான் வந்து இதில் இருக்க ஹையஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ன்றதுனால இதோட வேல்யூ -1 இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இஃப் வி பாஸ் எக்ஸ் இசட்ல வந்து இஃப் வி பாஸ் அ பிளேன். ஸோ எக்ஸ் இசட்னும் போது வி ஆர் கீப்பிங் திஸ் ஒன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ எக்ஸ் இசட்ல பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த மாலிக்யூலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பியில் இருக்க இந்த மாலிக்யூலும் இந்த பி மாலிக்யூல் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி சேம். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம வந்து சிக்மா வி ஒய் எக்ஸ் இசட் வந்து இது பண்ணும்போது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி சேம். திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி 1 in case of y z. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளேன் வந்து என்ன இருக்குன்னா திஸ் பிளேன் இஸ் அகெயின் பெர்பெண்டிகுலர் டு யுவர் வெர்டிக்கல் பிளேனுக்கு வந்து வைக்கிறோம். பட் இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து பாண்ட் லென்த்தில் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் கோயிங் டு பி -1. ஸோ இஃப் யூ கம்பேர் 1 -1 1 -1 வேல்யூ எதுக்கு இருக்குது? p1க்கு இருக்குது. ஸோ யுவர் ஆப்ஷன் ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். This is again from CSIR December 2023. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The following statement are given with respect to symmetry operations and symmetry elements. The option giving the correct statements வந்து என்னென்னு find out பண்ண சொல்லியிருக்காங்க. First என்ன இருக்கு? BF3. So BF3 molecule என்ன மாதிரி இருக்கும்? This is your BF3. Okay. So BF3ல என்ன இருக்கு? இங்க வந்து 3 atoms இருக்கிறதுனால if we pass a plane. So let's say இந்த dot தான் என்னது? Point. Okay. இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு C3 axis இது பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 3 குரூப்ஸுமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இட் ஹாஸ் C3. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது? C3 இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கும்? இஃப் ஐ பாஸ் அ C2 ஆக்சிஸ். ஸோ தேர் கேன் பி 3 C2 ஆக்சிஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். அண்ட் தென் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐ புட் அ ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஹரிசாண்டல் பிளேன் வந்து இஃப் ஐ புட் ஹரிசாண்டல் பிளேன் இஸ் கோயிங் டு கட் all the atoms. Okay, so it has sigma h also. So thereby we can say this is D3H point group. Okay, so D3H point group இருக்கு. And then இங்க வந்து வேற என்ன பாசிபிள்? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா S3 axis present ஆயிருக்கான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹாவ் CN, SN, S2N வரைக்கும் வந்து பாசிபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சு போச்சு? திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் C3 ஆக்சிஸ்ன்னு பார்த்தாச்சு. ஸோ SN அப்படின்னும் போது என்னென்னா
it should be collinear with Cn. Okay, Sn வந்து என்னது பார்த்தீங்கன்னா should be collinear with Cn. ஸோ அப்படின்னா that is also going to present along the Cn. Cn கூடவே என்ன இருக்கும் present ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து collinear அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ simply S operation வந்து என்னன்னு ஓகே. ஸோ S என்னது improper axis of rotation. S is your improper axis of rotation. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூஸ்வலி யுவர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோட் பை யுவர் மிரர் பிளேன். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோட் பை யுவர் மிரர் பிளேன்னா என்னது தட் இஸ் கோயிங் டு பி எஸ் குரூப். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து C3 ரொட்டேஷன் இருக்கா. யூ ஹாவ் C3 ரொட்டேஷன் அண்ட் மிரர் பிளேன் என்ன இருக்குது சிக்மா ஹெச் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த சிஸ்டமில் என்ன இருக்குது S3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ we can straightaway say this molecule has S3 axis, so A is correct. Okay, and then என்ன இருக்கு C2H6 in a staggered conformation possesses S6 axis. So இப்போ வந்து staggered conformation of your ethene is going to be like this. So this is your staggered conformation. ஓகேவா, this is basically your staggered conformation. So நம்ம projections வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கலாம் for our better understanding. Okay, so this is going to be the projection. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாலிக்யூலில் S6 வந்து இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அகெயின் along this axis we can pass as C3 கரெக்டா. ஸோ it has C3 and then வந்து இங்கே என்ன இருக்குது perpendicular S2 planes இருக்கான்னு வந்து பாருங்கள். ஸோ if you take any group, if I take this pen okay as C2, ஸோ என்ன இருக்குது இங்கே வந்து அகெயின் C2 axis of rotation possible இருக்கிறதுனால it has C2 axis of rotation. So it is going to have 3 C2 axis of rotation for a particular carbon. ஒரு கார்பனில் வந்து என்ன இருக்கும் ஒரு 3 C2 axis ஒரு C3 axis. So for one carbon there is going to be like this. ஓகேவா, ஸோ இங்கே வந்து சிஸ்டமில் டோட்டல் 2 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து ரெண்டுமே வந்து பாசிபிள். ஸோ இப்போ வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு அண்ட் தென் இங்கே வந்து மிரர் பிளேன்ஸ் இருக்கான்னு வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது ஹரிசாண்டலாக இந்த எல்லா மாலிக்யூலும் கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that this is basically below the plane, this is basically above the plane. Okay, likely this is below the plane and this is going to be above the plane. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் ஒரு பிளேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த சிஸ்டமில் என்ன இல்லை சிக்மா ஹெச் இல்லை அண்ட் சிக்மா வியும் என்ன இல்லை பாசிபிள் இல்லை. பட் சிக்மா டி வந்து பாசிபிள். சிக்மா டி என்னது இட்ஸ் கோயிங் டு பி டயக்னல். ஸோ இங்கே பாருங்கள் டயக்னலி இஃப் ஐ புட் அ பிளேன் okay diagonally if I put a plane, let me take a different plane. So if I diagonally put a plane everything else is going to be different. Okay, so diagonally potana enna this is below, this is below, this is above, this is above, so there is a diagonal plane. Okay, so basically this has D3D point group. So this is basically D3D point group வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து எஸ் ஆக்சிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that S வந்து என்னது ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து உங்களோட இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது ரொட்டேஷனும் இருக்குது ரிஃப்ளெக்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா யூ ஹேவ் S3 வந்து பாசிபிள் பிகாஸ் there is C3 and then sigma D. ஓகே, அண்ட் தென் நீங்கள் S6 பாசிபிளான்னு பார்க்கணும். ஸோ S6 வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு சிமிலர் குரூப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெண்டு கார்பன்லேயுமே என்ன இருக்குது C3 ஆக்சிஸ் பாசிபிள் அண்ட் டயக்னலாக பாஸ் ஆகுது என்ன ஆகுது ரெண்டு கார்பனில் இருக்க பாண்ட்ஸ்க்கு நடுவில் தான் என்ன ஆகுது டயக்னல் பாண்ட் வருது, டயக்னல் பிளேன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது S6 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ அகைன் B இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பென்சீன் மாலிக்யூல் பொசஸ் 3 சிக்மா வீக். ஸோ பென்சீன் மாலிக்யூல் வந்து எப்படி இருக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பென்சீன். ஓகே, ஸோ பென்சீன் மாலிக்யூலில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பென்சீனில் வந்து என்னது 6 கார்பன் இருக்கா, ஸோ அதனால 6 ரொட்டேஷன் வந்து பாசிபிள் C6. அண்ட் தென் இதில் வந்து என்ன இருக்கும் C2 ஆக்சிஸ். ஸோ C2 ஆக்சிஸ் எப்படி பாஸ் பண்ணலாம் யூ கேன் பாஸ் C2 ஆக்சிஸ் லைக் திஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா C2 ஆக்சிஸ் வந்து we can pass it like this. So that is going to be a plane. So this is going to be your C2 axis. So likely எத்தனை C2 axis pass பண்ணலாம் you can pass 6 C2 axis வந்து pass பண்ணலாம். ஓகேவா, now இப்போ என்ன கேட்டிருக்காங்க so this we can see this is going to be D6. okay,
ஸோ ஃபர்தராக என்ன இருக்குது இதில் வந்து ஹரிசாண்டல் பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. எஸ், இந்த கம்ப்ளீட் மாலிகுல என்ன பண்ண முடியும், ஹரிசாண்டல் பிளேன் வந்து கட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி D6H.2 வந்து பாசிபிள். பட் தென் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து சிக்மா வி பிளேன்ஸ் இருக்கான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மா வி பிளேன் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், we know sigma v plane is always perpendicular to your principal axis of rotation. So principal axis of rotation வந்து பார்த்தீங்கன்னா it's now going to be along your y direction. Okay, so y directionல என்ன இருக்கும், உங்களோட principal axis of rotation இருக்கும். ஸோ அப்போ உங்களோட perpendicular plane என்னது, z plane வந்து உங்களோட perpendicular plane. So you can put a mirror plane like this. Okay, this can be one. Likely என்ன பண்ணலாம், you can put one more and one more along this direction. Okay, so total எத்தனை இருக்கு, 3 sigma v வந்து possible. Okay, so again this statement is correct. And என்ன கொடுத்துருக்காங்க, water molecule possess C2 axis and sigma h plane. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், வாட்டர் மாலிகுலோட பாயிண்ட் குரூப் வந்து C2V. ஸோ அதில் வந்து என்ன இல்லை, ஹரிசாண்டல் பிளேன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் D is wrong. ஸோ இஃப் யூ சேம் your option 2 A, B and C is the correct answer. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, சிம்பிளி வாட்டர் மாலிகுலை செக் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், that is going to be wrong சொல்லிட்டு you can completely eliminate the D option and you can get option 2 as the correct answer. Okay, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஷின் தான். பட் தென் நீங்கள் இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், திஸ் இஸ் ஃப்ரம் your June 2023. ஸோ எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given your D3H பாயிண்ட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, in the electronic ground state the BF3 has D3H symmetry. நம்ம இப்போ தான் பார்த்தோம் BF3 குரூப்போட பாயிண்ட் குரூப் என்னது, D3H. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன மோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எப்படி ஐஆர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் எப்போ வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XYZ வந்து லீனியர் ஃபார்மில் இருக்கணும். ஸோ சிம்பிளி XYZ இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி ஐஆர் ஆக்டிவ். எப்போ வந்து ராமன் ஆக்டிவ் சொல்லுவோம், ராமன் ஆக்டிவ் எப்போ சொல்லுவோம்னா குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருந்தால் தென் யூ கேன் சே ராமன் ஆக்டிவ். குவாட்ரேட்டிக் ஃபார்மில் வந்து இருக்கணும். ஓகேவா. அண்ட் தென் வந்து RX, RY, RZலாம் வந்து இட்ஸ் யுவர் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து சிம்பிளாக பாருங்கள், இந்த மாலிக்யூலில் என்ன இங்கே எல்லாம் வந்து என்ன இருக்குன்னு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, a fundamental transition to A1 dash is IR active. ஸோ இப்போ வந்து A1 டேஷில் வந்து என்ன இருக்குது, IR ஆக்டிவ்னா என்ன இருக்கணும், XYZ இருக்கும். இங்கே வந்து என்ன இல்லை, XYZ இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 is wrong. செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, a fundamental transition of A2 dash state is neither IR active nor Raman active. ஸோ இப்போ வந்து A2 டேஷில் வந்து என்ன இல்லை, உங்களோட IR ஆக்டிவ் குரூப்ஸும் இல்லை, ராமன் ஆக்டிவ் குரூப்ஸும் இல்லை. ஸோ அதனால திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A2 dash இஸ் அ ஸ்டேட் இன் ராமன் ஆக்டிவ். ஸோ இப்போ வந்து A2 டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வெறும் Z மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து என்னது, இது வந்து IR ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். A fundamental transition of E double dash status both IR active as well as Raman active னு வந்து கொடுத்துருக்காங்க. In case of E dashல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இல்லை, XYZ term வந்து இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் IR active. பட் இங்கே வந்து என்ன இருக்குது, XZ YZ இருக்கிறதுனால திஸ் இஸ் your Raman active. ராமன் ஆக்டிவ். ஸோ இந்த கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா எதில் வந்து போத் ஐஆர் அண்ட் ராமன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இ சிங்கிள் டேஷில் தான் என்ன இருக்குது, போத் யுவர் ஐஆர் இஸ் ஆக்டிவ் அண்ட் ராமனும் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா. ஸோ சிம்பிளி யூ கேன் சே யுவர் ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So I think this is from June actually. I've mentioned it as December. This is from June 2023. Sim Cubane D. The structure of which is given below is a bisubstituted diisopotomer of cubane. Okay, they have given a cubane structure where two hydrogens are substituted by deuterium. Okay, point group என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி என்னன்னா நம்ம வந்து ஒரு கியூப் ஸ்ட்ரக்சரில் வந்து கியூபேனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு டியூட்டீரியமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட் குரூப் என்னன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குன்னு வந்து பேசிக்காக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டியூட்டீரியமில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டீரியமில் வந்து இஃப் ஐ பாஸ் ஆக்சிஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே எத்தனை குரூப்ஸ் இருக்குது ஃபர்தராக பாருங்கள், 1 2 3. ஸோ அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, C3 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பாசிபிள். லைக்லி
ஸோ அப்போ C3 இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸோ லெட் மீ டேக் care of this pen. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து if I passes C2. ஓகே. ஸோ C2ன்னும் போது என்ன ஆகும்னா இந்த மாலிக்யூலை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if I take D as incline. ஓகே. ஸோ என்ன ஆகும்னா ஒன் ஆஃப் தி let me draw the structure so that we'll get a better clarity. So we have our groups like this. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சாரி ஃபார் மை பேட் ட்ராயிங். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ டேக் ஒன்லி திஸ் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நவ் திஸ் இஸ் லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஓகே. this is going to be below the plane and this is going to be above the plane. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா along this point this is going to have C3 axis of rotation. So along this point this is going to have C3 axis of rotation. So C3 வந்து இப்படி பாஸ் ஆகும்போது இந்த 3 groups வந்து என்ன ஆகும்? Is going to be interchanged. So likely if I pass a C2. So C2 பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த C2 வந்து இப்போ பேசிக்லி இட்ஸ் கோயிங் டு பி இன் பிட்வீன் யுவர் வெட்ஜ் அண்ட் இன் பிளேனுக்கு வந்து நடுவில் தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ இட் இஸ் பேசிக்லி கோயிங் டு பி லைக் திஸ். So your so this is going to be the structure. இது வந்து D. Okay. So இந்த planes வந்து எப்படி இருக்கும்னா it is going to be like this. So இந்த molecule வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் என்ன ஆகுது at this position உங்கள் கியூபேனில் this is going to be the exact structure. இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ எதர்வே நீங்கள் வந்து ஒரு கியூப் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சைடு வந்து என்ன இருக்கும்? டுவர்ட்ஸ் யூவாக இருக்கும். ஒரு சைடு வந்து என்ன இருக்கும்? இன் பிளேனில் இருக்கும். இன்னொரு டைரக்ஷன் வந்து என்ன இருக்கும்? உங்களுக்கு பின்னாடி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிலோ தி பிளேனில் இருக்கும். ஸோ சிம்பிளி இந்த மாதிரி வியூ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து C3 இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது? இதில் வந்து C2 இருக்குது. எத்தனை C2 இருக்குது? பெர்பெண்டிகுலர் தெர் இஸ் 3 C2 குரூப்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது? ரெண்டு சைடுமே டியூட்டீரியம் இருக்குது. அண்ட் ரெண்டு டியூட்டீரியமே என்ன இருக்குது? டயக்னலி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரெண்டு டியூட்டீரியமே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? டயக்னலில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஆஸ் டயக்னல் பிளேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வேறு எங்கேயும் வந்து டியூட்டீரியம் ப்ரெசென்ட் ஆகலைன்றதுனால இதில் வெறும் நம்ம என்ன பண்ண முடியும்? டயக்னல் பிளேன் மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ வி கேன் சே யுவர் ஆன்சர் இஸ் D3D.2. திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த கொஷனை வேறு எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை உங்களோட டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் சே இட் கேஸ் C3 axis and 3 perpendicular C2 axis இருக்குன்னும் போது that is going to be D3. So you can straight away get option 2 as the correct answer. Okay. Next question நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the combination of two reflections about an intersecting mirror plane is equal to ன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, you can consider your Cartesian coordinates. Okay. X, Y, Z வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா it is going to be easy, or you can also take example method. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக கரெக்டான எக்ஸாம்பிள் எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஈஸிலி யூ வில் எண்ட் அப் இன் ராங் ஆன்சர். ஓகே. ஸோ பெஸ்ட் வே வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் வே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பேசிக்லி எக்ஸ், ஒய் அண்ட் இசட் வந்து த்ரீ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, we are going to do sigma v. ஓகேவா? ஸோ ரெண்டு சிக்மா வி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டூ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்மா வி ஆப்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் டு புட் அ சிக்மா வி அலாங் திஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ சிக்மா வி இந்த டைரக்ஷனில் பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் வந்து வில் பி காமன். ஸோ ஒய் வந்து என்ன ஆகும்? வில் பி ரிஃப்ளெக்டட். கரெக்டாக மிரர் பிளேன் வைக்கிறதுனால ஒய் வில் பி ரிஃப்ளெக்டட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஒய் அண்ட் இசட் வில் ஆல்சோ பி ரிஃப்ளெக்டட். ஸோ இசட் வில் ஆல்சோ பி ரிஃப்ளெக்டட். ஓகேவா? ஸோ செகண்ட் மிரர் பிளேன் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் மிரர் பிளேன் என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா, we are going to pass it in a different direction. Let's say I'm going to pass it along this direction. So in this case, இப்போ என்ன ஆகும்? This is going to be minus x, this is going to be y, minus y, and this is going to be z. கரெக்டா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நவ் சேஞ்ச் டு பாசிட்டிவ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக பாசிட்டிவில் இருக்குது, ரெண்டு வேல்யூ என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எப்போ பாசிபிள் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் யுவர் சிஎன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ சிஎன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
So axis, if I keep the axis like this along the z direction என்ன பண்ணனா, if I keep your cn axis, so which is on rotation என்ன ஆகும், x bond வந்து x will have a minus value, on rotation x will get a go into minus x side, and y will be shifted to your minus y side. So we can say option 2 is the correct answer. ஓகேவா? ஸோ அன்லெஸ் அவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து சிம்பிளாக எக்ஸ் ஒய் இசட் கார்டேஷன் கோஆர்டினேட்ஸ் வரைக்கும் கன்சிடர் பண்ணிங்கனாலே ஆன்சர் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் C2B பாயிண்ட் குரூப்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து சப்போஸ் D3H லைக் உங்கள் BF3 குரூப் எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்கும், உங்களோட SN ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ யூ வில் பி கன்ஃபியூஸ்ட், யூ கேன் நாட் கரெக்ட்லி இன்டர்பிரட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து டேக்ஸ் சம் மோர் டைம். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கும்போது பி வெரி கேர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எப்பவுமே என்ன பண்ணோம், கார்டேஷன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அன்லெஸ் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் குரூப் மென்ஷன் பண்ணி இல்லைனா ஒரு மாலிக்யூல் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும், யூ கேன் கன்சிடர் யுவர் பாயிண்ட் குரூப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா the two equivalent operations for S63 and S36 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஈக்குவிவேலண்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு S2. ஸோ S2ன்னு தான் என்னது, ஸோ சிம்பிளி உங்களோட C2 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோட் பை யுவர் சிக்மா பிளேன். ஸோ நம்ம எக்ஸ் ஒய் இசட் கார்டேஷன் கோஆர்டினேட்டில் லெட்ஸ் கீப் யார் C2 as C2Z. ஓகேவா? ஸோ C2Z பிரின்சிபல் ஆக்சிஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும், ஸோ உங்கள் கார்டேஷன் கோஆர்டினேட்ஸில் திஸ் இஸ் யர் z axis, திஸ் இஸ் யர் x axis and this is your y axis. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து C2 axis of rotation ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா x வந்து என்ன ஆகும், will be going on the other side. So this is going to be minus x and this is going to be minus y. ஓகேவா? followed by your reflection. ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பாருங்கள், மிரர் பிளேன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இட்ஸ் கோயிங் டு கீப் as a perpendicular. ஸோ ஐம் கோயிங் டு கீப் as a xy plane. ஸோ xy பிளேனில் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கீப் அ மிரர் பிளேன். ஸோ xyல மிரர் பிளேன் வச்சா என்ன ஆகும், z வேல்யூ வில் பி, ஸோ xyல மிரர் பிளேன் இருக்கும்போது x and y வேல்யூ வில் பி கான்ஸ்டன்ட் and z will be reflected. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி minus x minus y and minus z. ஸோ இது எப்போ பாசிபிள்னா இன் கேஸ் ஆஃப் யுவர் இன்வர்ஷன். ஸோ இன்வர்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஒய் அண்ட் இசட்க்கு வந்து இன்வர்ஷன் ஆப்ரேட் பண்ணால் திஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு minus x minus y minus z வந்து பாசிபிள். ஸோ we can straight away say S2 is going to be equal to your inversion. சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, S36 வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். we can write S3 power 3 the whole power twice எழுதலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குன்னா SN ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சிம்பிள் ரூல் என்னென்னா இஃப் n is equals to odd. ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி n வந்து ஆட் வேல்யூஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் அவே we can say Sn power n is going to be equal to சிக்மாக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் Sn பவர் n வந்து ஈவனாக இருந்தால் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டியாக மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ யூ ஹாவ் S3 power 3 which is going to be sigma. ஓகே, சிக்மா தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து சிக்மா வந்து என்ன பண்ணுறோம், ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. So we can say your option 4 is the correct answer. Okay. Next question. For every atom that is not shifted under C4 and sigma symmetry operations. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேட்ரிக்ஸில் கேரக்டர்ஸ் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ கேரக்டர் வேல்யூஸ் ஃபார் யுவர் E வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3. ஸோ கேரக்டர் வேல்யூ ஃபார் யுவர் இன்வர்ஷன் இஸ் கோயிங் டு பி -3. கேரக்டர் வேல்யூ ஃபார் எனி மிரர் பிளேன் இஸ் கோயிங் டு பி 1. And character value for Cn is going to be 2 cos theta plus 1. Okay, likely character for your Sn is going to be 2 cos theta minus 1. So இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா for every atom that is not shifted under C4 and sigma வந்து கேட்டிருக்காங்க. So let's take for C4. So character for your C4 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், which is going to be equal to 2 cos theta plus 1 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே theta வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ we know this is going to be C4 operation. ஸோ C4 operation அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 360 டிகிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் C4 operation, C4 axis of rotation. So which is going to be 90 degree. So we can simply put 2 into cos 90 degree plus 1. So which is going to be equal to 2 into cos 90 degree என்னது is going to be 0, correct? Plus 1. So character for your
C4 is going to be equal to, character for your C4 is going to be equal to 1. Okay, likely you are going to operate for your character for your sigma. So character for any mirror plane is again going to be 1. So you can say your option 3 is the correct answer. Okay, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the following is the character table for C2V point group னு வந்து சொல்லியிருக்காங்க. There are two functions f1 and f2 belong to a2 and b1. Okay, so simply a2 வந்து என்னது is your f1, this is going to be your f2. Okay, the correct representation for the product of two functions and the integral of two functions. So simply என்ன கேட்டிருக்காங்க f1 into f2 value என்னன்னு கேட்டிருக்காங்க, and then என்ன கேட்டிருக்காங்க integral value of f1 and f2 வந்து கேட்டிருக்காங்க, theta is equals to கேட்டிருக்காங்க. So இப்போ f1 value என்னது a2 value, so which is 1 1 minus 1 minus 1. So this is your f1 or a2. Okay, f2 value என்னது basically b1 value. So b1 ஓட value என்ன 1 minus 1 1 minus 1. Okay, so simply ரெண்டுத்தையும் multiply பண்ணா என்ன ஆகும், so f1 into f2 னும்போது என்ன ஆகும், this is going to be 1 minus 1 and 1. So 1 minus 1 1 value எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it's belong to your b2. So you can straight away say the product belongs to b2. Your option b will be the correct answer. And then integral of, ஸோ இங்கே வந்து பாருங்கள் இன்டிகிரேஷன். ஸோ இதுக்கு கம்ப்ளீட் நீங்கள் இன்டிகிரேஷன் எடுத்தால் என்ன ஆகும், ஸோ இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட்டை இன்டிகிரேட் பண்ணால் தட் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ லைக் அப்கமிங் எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஹவ் கிவன் இயர் D3H பாயிண்ட் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த அப்சர்வ் ராமன் IR ஸ்பெக்ட்ரம் ஃபார் BCL3 எக்ஸிபிட் 3 பேண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஆரில் வந்து தேர் அப்சர்விங் 3 பேண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 995, தி அதர் இஸ் அட் 480, தி அதர் ஒன் இஸ் அட் 244. ஓகே, லைக்லி ராமனில் வந்து என்ன பண்ணுறாங்க, ராமனில் வந்து தே ஆர் அப்சர்விங் அகெயின் பேண்ட்ஸ். ஓகே, ராமனில் வந்து என்னென்னா 995, 471 அண்ட் 244 சென்டிமீட்டரில் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் வைப்ரேஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கமா ஆஃப் யுவர் வைப்ரேஷனல், ஸோ கமா of your irreducible vibrational representation வந்து பார்த்தீங்கன்னா this is going to be a1 plus 2e dash plus a2 double dash வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைப்ரேஷனல் மூட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா a1 டேஷோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி ஃபர்ஸ்ட் எது எது ஆக்டிவ்னு பாருங்கள். இப்போ a1 டேஷ் வந்து பாருங்கள். ஸோ a1 டேஷில் வந்து என்ன இருக்குது, a1 டேஷில் வந்து யூ ஹாவ் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் விச் இஸ் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னாலே என்னது, தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ராமன். ஓகே, ஸோ ராமன் மோட். ஸோ a1 டேஷ் இஸ் யுவர் ராமன் மோட். ஓகே, அண்ட் 2e டேஷ், ஸோ 2e டேஷ் வந்து எங்கே இருக்குது, ஸோ அதாவது பேசிக்லி இ டேஷில் என்ன இருக்குது, xyz பிலாங்ஸ் டு யுவர் ஐஆர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக்னும் போது திஸ் பிலாங்ஸ் டு ராமன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா போத் ஐஆர் அண்ட் ராமன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2ன்றதுனால இங்கே வந்து 2 டைம்ஸ் உங்களோட ஐஆர் அண்ட் ராமன் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி போத் 2 வேல்யூஸ் விச் இஸ் 2 ஐஆர் வேல்யூஸ் ப்ளஸ் 2 ராமன் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் a2 டபுள் டேஷ். ஸோ a2 டபுள் டேஷில் என்ன இருக்குது, வெறும் z இருக்குது விச் இஸ் யர் ஐஆர் வேல்யூ. ஸோ a2 டபுள் டேஷில் யூ ஹாவ் ஒன்லி ஐஆர் வேல்யூ. ஓகே, ஸோ இஃப் யூ சிம்ப்ளி வெரிஃபை திஸ் வெல், வெரிஃபை பண்ணால் என்ன ஆகும்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஐஆரில் வந்து யூ ஹாவ் 995 அண்ட் ராமன்லையும் 995 சேம் வேல்யூஸ் அண்ட் 244 244 ரெண்டுமே சேம் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டுமே எந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு யுவர் 2e டேஷ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2e டேஷில் நம்மளுக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் கோயிங் டு பி 2 ஐஆர் வேல்யூஸ் அண்ட் 2 ராமன் வேல்யூஸ். ஸோ 2 ஐஆர் வேல்யூஸும் 2 ராமன் வேல்யூஸும் எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி ஃபார் யுவர் இ டேஷ். ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, a1 டேஷோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ a1 டேஷ் வந்து எதில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன் கேஸ் ஆஃப் ராமனில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ராமனில் a1 டேஷ் வேல்யூ என்ன இருக்கும், 471. ஸோ யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் பட் பார்க்க அவ்வளோ ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கிவன் மேட்ரிக்ஸ் C3 அண்ட் சிக்மா ஹெச் பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, S3 2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ S3 வந்து என்னது, திஸ் இஸ் யர் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் விச் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as C3 into சிக்மா ஹெச். ஸோ எனி
axis of rotation followed by mirror plane is your improper axis of rotation. So இங்க என்ன பண்ணிருக்காங்க, they have written a square also. So this is going to be the whole square. So this can be written as C3 square into sigma h3 whole square. So sigma h whole square வந்து பார்த்தீங்கன்னா is equal to identity. So identity matrix என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's going to be 1 0 0 0 1 0 0 0 1. Okay, so simply we can use the identity matrix. இப்போ என்ன find out பண்ணோம்னா C3க்கு வந்து square root பண்ணணும். So C3 value இங்க என்ன கொடுத்துருக்காங்க, already they have given this matrix. Okay, இந்த matrix என்ன பண்ணோம்னா we just need to multiply. So let's quickly multiply here. Okay, so ரெண்டு C3 molecule வந்து multiply பண்ணும். So என்ன ஆகும்னா ஒன்று வந்து row multiply பண்ணும், row into column வந்து multiply பண்ணும். Okay, so rows into columns. So this is going to be like I'll quickly write the direct values. So this is going to be somewhere around plus 1 by 4 minus 2 minus 3 by 4. Okay, this is going to be 0, this is going to be 0, this is going to be 0, and this is again going to be minus 3 by 4 plus 1 by 4. This is 0, and here the matrix will be like this. Okay, so இது வந்து என்னன்னா simple matrix multiplication தான். Rows into columns வந்து multiply பண்ணீங்கன்னா you will get this one. Okay, on further solving you will get it as minus 2 by 4 0 0 0 minus 2 by 4 0 0 0 1. Okay, which can be solved as, so minus 2 by 4 numna enna this is going to be minus 1 by 2, this is minus 1 by 2, and likely this is also going to be minus 1 by 2. So the final matrix is going to be minus 1 by 2 0 0 0 minus 1 by 2 0 0 0 1. Okay, so இப்போ என்ன this is your C3 square. Okay, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து S3 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், we need to simply multiply the C3 square into identity. Identity matrix என்னது 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா டயக்னல்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. ஸோ என்ன இருக்குது, மிச்ச சைடெல்லாம் ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ டயக்னல்ஸ் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ யூ கேன் மல்டிப்ளை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 1 by 2 into 1 plus 1 minus 1 by 2 into 1 plus 1. So if you solve, this is going to be minus 1 by 2 uh, minus 1 by 2. Okay, plus 1. So this is altogether going to be minus 1 plus 1, which is equals to 0. The answer is option A is the correct answer. The point group of cis and trans 1,2 dichloroethylene respectively are வந்து கேட்டிருக்காங்க. So structure என்னன்னா, this is going to be your dichloroethylene. So this is chlorine and then chlorine. So this is your cis. Okay, likely for trans, C double bond C, single bond Cl, Cl. This is going to be your trans dichloroethylene. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தோட பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ யூ ஹாவ் அ C2 ஆக்சிஸ். ஓகே, ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது, யூ ஹாவ் C2 ஆக்சிஸ். ஸோ C2 ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் தென் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இன் கேஸ் ஆஃப் சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சிக்மா ஹெச் பிளேன். சிக்மா ஹெச் பிளேன் வச்சு சிக்மா ஹெச் பிளேன் பாஸ் பண்ணால் என்ன ஆகாது. ஸோ இங்கே வந்து குளோரின் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, சிக்மா ஹெச் வந்து பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as சிக்மா ஹெச் இல்லை. ஓகே, அப்போ வேறு என்ன பிளேன் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஹெச் ஹெச் அண்ட் தென் ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்குது இன் திஸ் கேஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்மா வி பிளேன். சிக்மா வி பிளேன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, திஸ் இஸ் ஆர் C2 ஆக்சிஸ். ஸோ பர்பெண்டிகுலர் வந்து திஸ் இஸ் யர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ண போகிறோம், we are going to place a vertical mirror plane. So sigma v pass பண்ணா என்ன ஆகும், now these two groups are reflecting, கரெக்டா? So the point group for cis is going to be C2V. ஓகே, இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ட்ரான்ஸில் வந்து இஃப் யூ புட் அ சிக்மா ஹெச் பிளேன் வந்து பாஸ் பண்ணால் என்ன ஆகும். ஸோ ரெண்டு சைடுமே என்ன இருக்குது, இந்த ரெண்டு சைடுமே யூ ஹேவ் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, குளோரன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பாண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, இட்ஸ் ரிஃப்ளெக்டிங், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து மிரர் பிளேனில் கட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி ரிஃப்ளெக்டட். ஸோ இன் திஸ் கேஸ் யூ ஹேவ் சிக்மா ஹெச் பிளேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி C2H. ஸோ யூ கேன் சே your option 2 is the correct answer. Okay, next question. The equivalent symmetry operations for S64 and S33
ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் S33ன்றது வந்து எதுக்கு ஈக்குவல் SNN ஃபார்மில் இருக்குது where n is equals to odd. So which means this is going to be equal to sigma. Okay, so this is going to be equal to your mirror plane. Okay, so ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் என்ன இருக்குது mirror plane இருக்குது. So option 3 is the correct answer. Okay, in case of S64 இது எப்படி solve பண்ணலாம்? If you solve, this is going to be S3 twice ன்னு சொல்லலாமா? S3 square. So S3 square வந்து can also be written as C3 square into sigma h the whole square. Okay, sigma h the whole square na enadhu? That is going to be identity. Anything into identity is going to be the same one. So this is again going to be C3 square. So your option 3 is the correct answer. Okay. Next question. A cube does not have the symmetry element. So cube la வந்து என்ன symmetry element இல்ல அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. So first let's draw the cube structure. Okay. So this is going to be the cube. ஓகேவா? ஸோ இப்போ கியூப்ல என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சென்டராக வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ பாஸ் அண்ட் ஆக்சிஸ் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி C4 ஆக்சிஸ். ஸோ இங்கே எத்தனை குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து இருக்கா, 4 ஆட்டம்ஸ் வந்து சென்டர்லேருந்து 4 ஆட்டம்ஸ் இருக்கா. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ ரொட்டேஷன் ஆஃப் ஆல் தி 4 சைட்ஸ் ஆக்சுவலி. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ C4 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ திஸ் கேனாட் பி தி ஆன்சர். Next, at this side, when you consider this side, okay, here you have a hydrogen, correct? So in this side if you consider this has 1 2 3, so basically இங்க எத்தனை angle இருக்கு? So along this side there is going to be C3 axis. Along this way there is going to be C3 axis வந்து possible. So this is also not the correct answer. Okay, so and then என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா diagonally. So இந்த பாயிண்ட்ல இருந்து diagonally if you pass a line, so there is going to be a C2 axis of rotation. Okay, so C2 axis பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த group வந்து இங்க reflect ஆகுமா? Okay, likely this group will be reflected here. Okay, so there is a C2 axis of rotation. This is also wrong. So therefore option 4 C6 is the correct answer. Next question. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா in trans 1,2 dichloroethylene the IR inactive mode வந்து கேட்டிருக்காங்க. Okay, so trans 1,2 dichloroethylene. So this is the structure. Okay, this is your trans 1,2 dichloroethylene. First என்ன கொடுத்திருக்காங்க? Cl symmetric stretch. So Cl symmetric stretch போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so Cl molecule வந்து wait a second, wait, maybe I'll draw this one clearly. Cl symmetric stretching போது this is going to be like this. Okay, Cl மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், சிமெட்ரிக்காக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஹைட்ரஜன்ஸை வந்து we left it as such. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Cl வந்து சிமெட்ரிக்காக ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும், டைபோல் மூமெண்ட் வந்து கேன்சல் அவுட் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் மாலிக்யூலில் டைபோல் மூமெண்ட் என்னவா இருக்கும், டைபோல் மூமெண்ட் will be 0. ஸோ டைபோல் மூமெண்ட் 0னா என்ன ஆகும், this is going to be IR inactive. This is going to be IR inactive. So option 1 is the correct answer. Okay, in case of asymmetric stretch என்ன ஆகும் பாருங்க. In case of asymmetric stretch போது ஸோ இந்த ஒரு சிஎலுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, லைக் ஒரு சிஎலோட பாண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஷார்ட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு சிஎல் பாண்ட் வந்து ஷார்ட்டராக இருந்தால் என்ன ஆகும், இங்கே வந்து டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகாது, டைபோல் மூமெண்ட் will not be equal to 0. So this will be IR active. This is going to be IR active. Likely CH asymmetric stretch. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து குளோரின் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, ஸோ குளோரினோட பாண்ட் லென்த் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஹைட்ரஜனோட பாண்ட் லென்த்தை மட்டும் என்ன பண்ணுறோம், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் என்ன ஆகும், சாரி இது ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இங்கேயும் என்ன ஆகும்னா, there is going to be some dipole moment. So the dipole moment is not equal to 0. So this is also IR active. Okay, and then we know in IR bending modes are always active. So இங்கே என்ன கேட்டிருக்கு, in phase out of plane Cl bending. ஸோ இந்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த Cl இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பாண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெச் அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி பெண்ட், விச் மீன்ஸ் இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும்னா, இஃப் திஸ் இஸ் கோயிங் டு go out of the plane, like if this is going to be in plane. Okay, so let's say we have a group like this, C double bond Cl. Okay, Cl. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்ம வந்து இன்ஃபேஸ் அவுட் ஆஃப் பிளேன் பெண்டுன்னும் போது this is going to be CCl. So this is going to be like this. ஓகேவா, ஸோ பிளேனை விட்டு
ஸோ அந்த பிளேனை விட்டு என்ன ஆகுது, மாலிக்யூல் வந்து டிவியேட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா இது வந்து டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுது, will not be cancelled out. Okay, so dipole moment is not equal to 0. Again this is also going to be IR active. So this is again IR active. Okay, next question. Okay, the reducible representation gamma in the table is equal to the following superposition of the irreducible representation of C2V point group வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா irreducible representation வந்து ஃபைண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன பண்ணணும், reducible representation என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ we have a formula gamma is equals to or n is equals to 1 by h, okay, summation of character table. Okay, so summation of characters I and character j. ஸோ சிம்பிளி என்னென்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் இட் ஃபார் A1. ஓகே, ஸோ ஒரு குரூப்ஸ்க்கும் வந்து ஒன் பை ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹெச்ன்றது என்னது, ஹெச் இஸ் யுவர் ஆர்டர். ஸோ ஆர்டர் என்ன, 1 + 1 + 1 + 1. ஸோ ஆர்டர் இஸ் கோயிங் டு பி 4. ஸோ திஸ் இஸ் 1/4 சமேஷன் ஆஃப். ஸோ சமேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ வந்து 1க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் A1க்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், 1 × 1 × 8. 1 × 1 × 8 is 8. ஓகே, ப்ளஸ். Okay, next term என்ன இருக்கு, we have 1 1 and -2. 1 1 -2 is going to be -2. Okay, yeah, next இங்க என்ன இருக்கு பாருங்க. So this is going to be equal to 1 1 -6. So this is going to be -6. This is 1 1 4. This is going to be +4. So if you solve, this is going to be equal to 8, sorry, this is going to be -8, right? -8 and +8, this will be cancelled out, and this is 4, and here it is 4. This is going to be equal to 1. Okay, so there is 1 A1. Okay, next one the B1 A2, sorry, next one the A2. So A2 எத்தனை இருக்குன்னு find out பண்ணலாம். So A2 இங்க எத்தனை இருக்கு, you have 1. So again if you multiply, this is going to be 1 into 1/4 into 1 into 1 into 8. Okay, let me use a different pen maybe. So this is again 1 into 1 into, sorry, not this one, 1 into 8. Okay, so this is going to be 8 plus 1 into 1 into -2, which is again -2. Again 1 into -1 into -6, so which is going to be +6. Okay, and then we have 1 into 1 into -1, so which is -1. -1 into 4 is -4. So this is going to be -4. So if you solve, this is going to be equal to -2 and -4 is going to be -6. -6 and +6 will be cancelled out. So if you solve, this is going to be equal to 2. So there is 2A2 term. So there is 2A2 term. So if you write, this is going to be A1 plus 2A2. Okay, next B1 வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். டேர்முக்கு பண்ணால் this is going to be 1/4 into 8 plus 2. Okay, 8 plus 2 and then -6 -4. So if you solve, this is going to be +10 and -10. This is altogether going to be 0. Anything divided by 0 is going to be 0. So there is 0 B1. Okay, plus next one the B2 term. So B2 term எத்தனை இருக்குன்னு பாருங்க. So this is again going to be 1/4 into 8 plus 2. Okay, 8 plus 2 plus 6, and then it's going to be plus 4. So this is the whole term. Okay, so if you add, this is going to be 20. So this is going to be 20/4, which is equals to 5. So this is 5B2. This A1 plus 2A2 plus 5B2. So option 2 is the correct answer. Okay, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the total number of symmetry elements present in diborane molecule. So diborane structure என்னது, diborane is B2H6. Okay, so B2H6 structure வந்து பார்த்தீங்கன்னா, this is going to be structure diborane, boron with 6 hydrogens. Okay, so this is going to be the structure, which and then hydrogen, and then there is going to be one more hydrogen. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து like you can pass a C2 like this. So there is going to be one C2 axis. So this is your, according to coordinates padi pata, this is X, Z and Y. Okay, so this is your principal axis. So this is C2Z. Okay, wow. And then where என்ன இருக்கு, along X axis you can have one more C2 axis. Okay, so C2X வந்து present ஆயிருக்கும். And along Y direction வந்து பாருங்க. So அதாவது இந்த மாலிக்யூலை நீங்கள் வந்து கட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு
line pass பண்ணீங்கன்னா this is going to be again there is going to be one more C2 axis. This is along y direction. So we can say there is going to be one C2 principal axis plus 2 C2 along x and y direction வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக இந்த குரூப்பில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வி பிளேன். ஸோ சிக்மா வி பிளேன் வந்து இப்படி இருக்கும், உங்களோட பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ உங்கள் பிரின்சிபல் ஆக்சிஸ் z டைரக்ஷனில் இருக்கலாம், என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒயில் வந்து யூ கேன் ஹாவ் அ பிளேன், ரைட்? ஸோ என்ன ஆகும்னா லைக் திஸ் யூ கேன் ஹாவ் ஒன் பிளேன் அண்ட் லைக்லி யூ கேன் ஹாவ் ஒன் மோர் சிக்மா வி லைக் திஸ். ஓகே, ஸோ வெர்டிக்கல் பிளேன்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா, ஸோ இஃப் ஐ சே திஸ் பிளேன், ஸோ இந்த பிளேன் வந்து என்ன ஆகும்னா இந்த பிளேன் வந்து பிஹெச் மாலிக்யூலை வந்து கட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும், இந்த சிக்மா வி பிளேன் இருக்கும். லைக்லி தி செகண்ட் சிக்மா வி வந்து என்ன ஆகும்னா இந்த பிஹெச் மாலிக்யூலை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி டூ சிக்மா வி பிளேன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிக்மா ஹெச் பிளேன். ஸோ சிக்மா ஹெச் வந்து என்னது, இட்ஸ் அ மாலிகுலர் பிளேன். ஸோ சிக்மா ஹெச் இஸ் பேசிக்லி மாலிகுலர் பிளேன். ஸோ என்டையர் மாலிக்யூலை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். So entire molecule வந்து if you put a plane on molecule, okay, so that is going to cut BHH. So என்னன்னா molecular plane வந்து எங்க இருக்கும், BH H B. ஓகே, ஸோ இந்த 4 atoms என்ன பண்ணுன்னா உங்களோட molecular plane கட் பண்ணும். ஸோ உங்களோட ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன ஆகும், will be reflected. So below the plane will be reflected below the plane, likely above the plane will be reflected above the plane. So there is going to be one sigma H. So altogether you can say this is going to be D element. Okay, this is going to be D2 and there is going to be this is DH. Okay, so இந்த molecule further வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there is going to be center of inversion. So பாருங்க இந்த சென்டர்ல இருந்து எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். So there is going to be center of inversion and எல்லா மாலிக்யூலுமே என்ன இருக்கும், ஐடென்டி எலிமெண்ட் E வந்து present ஆயிருக்கும். So altogether எத்தனை symmetry element இருக்குன்னு பாருங்க. So this is 1 plus 2 plus 2 plus 1 plus 1 plus 1. So altogether it is going to be 8. So answer is 4. Option 4 is the correct answer. Okay. Last question. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the pi orbital P1, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா pi orbital P1 plus P2 minus P3 minus P4 of cis butadiene belong to the irreducible representation வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், cis butadiene போது that is going to have 4 carbons. Okay. So this is going to be the structure. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா சிம்பிளி தி டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, irreducible representation தான் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளி வந்து வேல்யூஸ் இதோட கோஎஃபிஷியன்ஸ் வரைக்கும் நோட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 1. P2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது, அகைன் 1. P3 ஓட கோஎஃபிஷியன்ட் -1. P4 ஓட கோஎஃபிஷியன்ட் -1. So if you compare, that belongs to A2. So option 2 is the correct answer. Hope you all understood. If you have any doubt, please let me know in the comment section. Thank you. Happy learning.